படம் எல்லாருமே எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அத சொல்லுவேன். நான் கலாய்ப்பேன். என்னோட ஹஸ்பண்ட் விக்ரம் ஃபேன் தான். என்ன இப்படி எல்லாம் போஸ்டர் போட்டிருக்காங்க அப்படிலாம் கலாய்ச்சிருந்தேன். ஆனா நானே படம் பார்க்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபேண்டசின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்களே, ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேண்டசின்னு இல்ல, அது வேற ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. சிரிப்பா இருந்தது. ஆனா ஆர்த்தின்ற கேரக்டர் இப்பவும் சிரிப்பா தான் இருக்கு. எனக்கு விக்ரமோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சது. அந்த ரோல், விக்ரமோட ரோல் தான் பிடிச்சது. ஆமா, நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. கால் பண்ணிருந்துச்சுன்னா டக்குன்னு விட்டுருந்தான்னா புரியாது. ஓகேவா, புரியுதா? ஏன்னா இன்னைக்கு நான் சத்தம் போட்டு பேசுறேன்னா நாளைக்கு 3K கிட்ஸ் வரைக்கும் இந்த படம் போய் சேரணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கடா. கஷ்டம்னா கஷ்டம், அப்படிப்பட்ட கஷ்டம். இந்த 10 நிமிஷம் நம்மளால வெயில்ல நிக்க முடியல. 4 மணி நேரம் ஓட, 4 மணி நேரம் நட, மத்ததெல்லாம் ஓடன்ற மாதிரி வெட்டி அள்ளி கூட்டுடா. போதுண்டா. வேற ஆஸ்கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புல தேசிய அவார்டு கிடைக்கும். ஏன்னா ஆஸ்கார்ன்றது வேற, அது வெளிநாட்டுக்காரன் கொடுக்குறது. நமக்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கு என்ன அவார்டு கிடைக்குமோ அந்த அவார்டு கிடைச்சா போதும். ஓகேவா? அது மியூசிக் சூப்பரா இருக்கு. என் தம்பி வந்து ஜிவி பிரகாஷ் போட்டிருக்குது. அது போக தம்பி, நீ குடும்பத்தோட சேர்ந்ததுக்கு சுகந்தி அக்காவோட நல்ல ஆசீர்வாதம். ஓகேவா? நான் சொல்லி நீ குடும்பத்தோட சேர்ந்த பாரு, அதுவே எனக்கு பெஸ்ட். இந்த படம் உனக்கு மாபெரும் வெற்றி. ஓகேவா? மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு வரும். இந்திய சினிமால இது ஒரு மிகப்பெரிய படம். படம் வேற லெவலு. படம் ஒரு அட்வென்ச்சர் மூவி பார்த்த மாதிரியும், ஹிஸ்டாரிக்கல் மூவியும், பாலிடிக்ஸையும் எல்லாம் கலந்தெடுத்த மாதிரி சூப்பரா இருக்கு. அவரு செம்மையா இருந்துச்சு. அப்படியே வெறித்தனமா இருந்துச்சு. உடம்பெல்லாம் படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா செம்மையா எடுத்திருக்காரு. பட் ஆவரேஜ் ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எல்லாம் பக்காவா இருந்தது. மற்றபடி யூஸ்வல் ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே வேணாம், நல்லாவே பண்ணியிருந்தாரு. டைரக்ஷனும் நல்லா இருந்தது. என்ன ஒரே ஒரு குறைனா, சில இடத்துல மட்டும் டைலாக்ஸ் வந்து சரியா புரியல. லைவ் சவுண்ட்னால மேபி அந்த அளவுக்கு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எந்த குறையும் இல்லை. ஸ்கிரீன் பிளேவும் பயங்கரமா இருந்தது. விஷுவலாவே ஒரு செம ட்ரீட். அறம் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. படம் மஜாவா இருந்தது ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பயங்கரமா நடிச்சிருக்காரு. விக்ரம் ஆக்டிங், ரைட்டிங் நல்லா இருக்கு. ரஞ்சித்தோடது படத்துல விக்ரம் மட்டும் இல்ல, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க, செம்மையா பண்ணிருக்காங்க. குறையே இல்ல தல, ஒரு குறை கூட கிடையாது. படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் செம்மையா இருக்கு ப்ரோ. சியான் விக்ரம் சார்லாம் பயங்கரமா பண்ற. ரஞ்சித் சார்லாம் கிளிதான், சும்மா நல்லா இருக்கு. ஜி பிரகாஷ் மியூசிக் சார்லாம் சூப்பரா இருக்கு படம். ஸ்கிரீன் பிளே எல்லாம் யோசிக்கவே முடியல, ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்காங்க. ரஞ்சித் சாரோட இது எப்படி சொல்றது, புதுசா இருக்கு. அவர் எல்லாமே புதுசா தான் பண்றாரு. இதுல செதுக்கி இருக்காரு. நடிப்புல இருந்து அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து அவ்வளவு பார்த்து பண்ணிருக்காரு. பயங்கரமா இருக்குது படம். கண்டிப்பா பாக்கலாம் இந்த படத்தை. கொஞ்சம் கூட போர் அடிக்காம அப்படியே உட்கார வச்சாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னும் ஹைப் ஏற்றி விட்டுது படத்தோட வந்து இன்னொரு என்ஹான்ஸ்மெண்ட்னே சொல்லலாம். படம் பார்க்கறது விஷுவலா நம்ம எவ்வளோ ஃபீல் பண்றோமோ அதை வந்து இன்னும் அடிஷ்னலா வந்து மியூசிக் வந்து இன்னும் எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் ஃபுல்லா நல்லா செம்மையா இருந்துச்சு, அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. மறுபடியும் வந்து பார்க்கணும் போல இருந்துச்சு. சோ சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. எடிட்டர் நல்லா செல்வா நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் சொல்லவா தேவையில்ல, எல்லாமே சூப்பரா இருக்கு படத்துல. கண்டிப்பா போய் பார்க்கலாம் இந்த படத்தை. பாருங்க, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். லாஸ்டா ஆர்த்தி கேரக்டர் தான் ஓகே, சூப்பர். பட் கோட்டுக்கு தான் வெயிட்டிங். செப்டம்பர் 5 தெரிவிக்க விட்டாப்ல. சியான் விக்ரம் ஆக்டிங் அவ்வளோ டெடிகேட்டடா பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் பிளேல காட்டியிருக்க டீடைலிங் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லுனா கூட அது அந்த அளவுக்கு அவங்க காட்டியிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கணும் படம். எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். படம் தங்கலாம் நல்லா தான் இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சுல, சொல்லவே தேவையில்ல. நீங்க ஒரு தடவை போய் பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. பிஜிஎம்லாம் ஜிவி பிரகாஷ் போட முடியாது. படம் பார்க்கலாம் ஜி. மியூசிக் பயங்கரமா இருக்கு. ரஞ்சித்தோட டைரக்ஷன் அது சொல்ல வேணாம். விக்ரம் ஆக்டிங் பின்னிட்டாரு. ஓவராலா படம் தங்கலான் வந்து நமக்கானது, தங்கம் நமக்கானது. அதான் கதை. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. இத எல்லாருக்குமே புரியாது ஆக்சுவலா. பிளாக் பேந்தரோட ரியல் ஸ்டோரி, மால்கம் எக்ஸ் லூதர் கிங்க்கு இருக்க ஸ்டோரி மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு திறமை இருந்தாங்கன்னா இந்த படத்தை புரிஞ்சுக்கலாம். தங்கலான் படம் பார்த்துட்டேன்.
நடிப்பின் பிதாமகன் அப்படின்னு சொன்னா அந்த டைட்டில் விக்ரம் அண்ணனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு அவர் கேரக்டரை. ரஞ்சித் அண்ணன் சூப்பரான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி செம்மையா எடுத்திருக்காரு. ஜிவி மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா மியூசிக் போட்டிருக்காரு. ஓவராலா படம் சூப்பர். தங்கலான் தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான் ரஞ்சித் அண்ணனின் தங்கலான் தங்க 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 தங்கலான் தருமறு ஆக்டிங் இல்ல தங்கலான் தரமான சம்பவம் தங்கலான் தங்க 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 தங்கலான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல தங்கலான் தங்கலான். அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தங்கலான் ஒரு மிகப்பெரிய படைப்பு. படத்துக்கு என்னென்ன தேவையோ அது அவ்வளவு அருமையா இருந்துச்சு. என்ன பொறுத்தளவு படம் அவ்வளவு சூப்பரான படம். விக்ரம் சார் வந்து வாழ்ந்திருக்காரு தான் சொல்லணும். இந்த மனுஷனுக்கு வந்துட்டு அவார்டு ஆஸ்கர் நாயகன் தான் சொல்லணும். அவ்வளோ 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 திறமையா பண்ணிருக்காப்ல. ஏன்னா அவ்வளவு மெனக்கடணும். இதுக்கெல்லாம் உடம்ப இழைச்சு தன்னையே தானே வருத்திக்கிட்டு ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா அது சியான் விக்ரமால தான் பண்ண முடியும். ஓரோர் வந்துட்டு இந்த படத்துக்கு இந்த மியூசிக் ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அந்த ஒரு பாட்டு வரும், ஜிமிக்கி ஜிமிக்கி மேடாமினிக்கி ஜிமிக்கி ஜிமி. அது கட்ட பாடுறா இல்ல தப்பா பாட்டணும். மேடாமினிக்கி தானே? ஓகே, மேடாமினிக்கி. ஸோ அந்த ஒரு சாங்குமே வந்து அவ்வளோ நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அண்ட் மோரோவர் வந்துட்டு அந்த தங்கலான் அந்த பிஜிஎம் அண்ட் மாளவிகா, ஐயோ ஒரு கத்துவாங்க, அப்படியே காதை அப்படியே மூடிக்கிட்டே அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கத்தி ஒரு பேயா உருவாக்கி ஒரு கேரக்டரை எவ்வளவு மோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு மோல்ட் பண்ணி எவ்வளவு டஃபா கொடுக்க முடியுமோ அவ்வளவு டஃபா கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு அந்த 1001 ஒன்னும் இல்ல அந்த பிஜிஎம் போட்டு 1001 போட்டீங்க, அப்படியே பார்ட் 2 பார்ட் 3 அப்படி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கூட சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒரு இந்த ஆகஸ்ட் 15க்கு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா தங்கலான் இருக்குன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏங்க அப்படி இல்லங்க, அந்த மாதிரி ஜோனர் வந்திருக்கு. ஏன்னா அதுலயும் வந்து பொண்ணை தேடி தான் போவாங்க, இதுலயும் பொண்ணை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. சோ ஒரே ஒரு டைலாக் தான் ப்ரோ, பொண்டோ மண்ணோ அளவுக்கு மீறி தான் நஞ்சுதான். அதுல வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு போறோம் அப்படிதான். அதுல உண்மை சம்பவத்தை பத்தி பேசியிருக்காங்க. பிரிட்டிஷ் மக்கள் வந்து நம்மளை எப்படி வந்து கொடுமைப்படுத்திருக்கான்ற அதை வந்து பேசியிருக்கான்ற போது என்ன பொறுத்தளவு அது எப்படி சொல்றது, நம்மளோட பழங்குடியினர் நம்மளோட அதாவது ஒரு 80s அந்த மாதிரி 70s காலத்துல வந்து நம்மளை எப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்ற வயசுல இதை காமிச்சிருக்காங்க. ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. உண்மையில அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் மோரோவர் வந்துட்டு மியூசிக் அண்ட் முக்கியமா சின்ன கேரக்டர்ஸ் பசுபதி சார் ஆகட்டும் சரி, அந்த ஹீரோயின் ஆகட்டும் சரி, கூட நடிச்ச ஒய்ஃப் ஆகட்டும் சரி, சின்ன பசங்க ஆகட்டும் சரி, அவருமே நல்லா சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃபேமஸான டைலாக் மட்டும் இருக்கும், உங்க மக்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுங்க இல்லைன்னா நீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு அந்த ஒரு மாதிரி சொன்னா அதுமே அவ்வளவு இருந்துச்சு.